நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்மலக்கண சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிர திசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தான் இந்த பதிவானது நகரத்தை எண்ணி வர 5ஆம் பாகமான 5ஆம் ராசியான தனுசு ராசி பதிவாகும். ஓகேங்களா, அந்த தனுசு ராசி சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர சார வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 12 கோடி சந்திர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி நடத்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவானது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுக்கிங்க கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ராசி கட்ட நவாசம் கொடுத்துருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா, அதாவது லக்கணம் அந்த லான் போட்டுக்கிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 எண்ணி வர 5ஆம் பதிவு தான் இதுன்னு பதிவு தான் இது. ஓகேங்களா, அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா இது சொல்லிட்டீங்க. அடுத்தது எப்படி நீங்கள் நட்சத்திர சார் எப்படி பார்க்க கேட்டிங்கனாக்கா, நட்சத்திர சார் பார்த்தீங்கன்னா அதாவது நான் ராசி கட்டத்துக்கு பின்னாடி பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா முன் பேச்சில். ஓகேங்களா, இல்லை நான் நவம்சத்துக்கு அடுத்த பேச்சில். ஓகேங்களா, உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரகத்தை போட்டிருப்பாங்க. அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக வந்து நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நட்சத்திர சாரம் வழியாக தான் அந்த கிரகம் பயணிச்சு நம்ம தசாபுத்தி நடத்துகிறாங்கன்னு தான் இதோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா, இதை பார்த்து நீங்கள் சிறப்பாக புரிஞ்சுட்டு பலன் பார்த்து சிறப்பாக 100% ஒத்து வரும். சரி, ரைட். இது சிம்மலக்கணம் சிம்மராசிக்கிறது பதிவு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சிம்மலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரதசை சந்திரபுத்தி நடக்குமானால் உங்களுக்கு லக்கண பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு 3 கோடி 10 கோடியோட சுக்கிரதசைங்க. ஓகேங்களா, அப்போ இது புத்தி பார்த்தீங்கன்னா 12 கோடி புத்தி. அப்போ சுக்கிரதசை கால அளவு கேட்டிங்கனாக்கா 20 ஆண்டு கால வரையும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து சுக்கிரதசையில் நம்ம சந்திரபுத்தி எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு 1 வருடம் 8 மாதம் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 5ஆம் பாகம் 5ஆம் ராசியில் தனுசு நட்சத்திரம் பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குங்க, மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு மூலம் சாரத்தில் உங்களுடைய 12 கோடி சந்திரபாகம் பயணிச்சு எப்படி என்ன பலன் நீங்கள் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 5 சம்மந்தப்படுது. மூல சாதம் கேது சம்மந்தப்படுறாரு 12. அதாவது 12 பயணிச்சு என்ன பலன் நீங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக பயணம், ஆன்மீக டூரு, இப்போ ஆன்மீக சுற்றுலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஊர் டு ஊர் இந்த மாதிரி ஜீவ சமாதி. ஓகேங்களா, இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மனசு வந்து ஹாப்பியாக இருக்குங்க. இல்லை நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீண் சங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க விஷயத்தில் ஒரு பிடிமான் இருக்காது. குழந்தைங்க விஷயத்தில் பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ புதுசாக நம்ம வந்து குழந்தை பெறுவது அதை பார்க்குறோம்னாக்கா அப்போ அதுக்குள்ள விரைய செலவு பண்ணுவோங்க. அப்போ இங்கிலீஷ் மருத்துவம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் சித்த வைத்தியம் தான் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ சித்த மருத்துவம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவம் கரெக்டாக அப்படி வேலை செய்யுங்க. அப்போ எங்கே பண்ணணுங்க, ஊர் டு ஊர் மாவட்டத்தை ஏறி விட்டு ஏறி தான் பண்ணணும். உள்ளூரில் பண்ண செட் ஆகாது. அப்போ பூர்வீகத்துக்காக உண்டான செலவு, குலதெய்வத்துக்கு உண்டான செலவு. ஓகேங்களா, கலைத்துறையில் இருக்கிறாங்கன்னா கலைத்துறை, இந்த மாதிரிகம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் ஜோதிடம் இந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு உண்டான செலவு என்ன பண்ணணும், அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான பயணம் சந்திப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மனசு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு படப்படப்பாக ஏதோ ஒரு மாதிரியாக பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதை தாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் அடுத்தது காலகட்டம் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஜீவசம்மதி வழிபாடு பண்ணுறது, ஒரு இயற்கை வளம் பண்ணுறது, ஒரு மூலிகை சாம்பிராணி, ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் காட்டுறது, அது சித்திரை கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுறது, குலதெய்வம் கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி அமைப்பு பண்ணிவிட்டு சிறப்பாக உங்களுக்கு வந்து குறைப்படுறது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, சின்ன எவ்வளோ சொல்லுவோம் அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குங்க, போராடம் சாரம். ஓகேங்களா, அந்த போராட சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திரபாகம் 12 என்ன எப்படி பயணிச்சு எப்படி பலன் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 5 சம்மந்தப்படுது. 5 சம்மந்தப்பட்டு ஒரு 3 10 சம்மந்தப்பட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா போராட சாரம் பார்த்தீங்கன்னா இந்த திசையோட சாரம். ஓகேங்களா, அப்போ 3 10 கூடிய சாரம் தசாநாதனுடைய சாரத்திலே இருந்து பூத்தி நடத்துகிறார் 12 கூடியவன். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு பேர் புகழ் பட்ட படிப்புக்காக நம்ம வெளியூர் அனுப்புவோம். அதுக்குண்டான செலவினத்தை பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ அவங்க மனசு ஹாப்பி ஆகிறதுக்கு நம்ம ஒரு வழிமுறை பண்ணுவோம். அவங்க இடம் மாறத்துக்காக ஒரு வழிமுறை பண்ணுவோம். இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் விட்டு ஊர், ஏரியா விட்டு ஏரியா, நாடு விட்டு நாடு, மாநிலம் போய் தொழில் பண்ணுறது, அதில் பெரிய முதலீடு போட்ட தொழிலில் போய் நம்ம வேலை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பேர் கிடக்கூடிய வாய்ப்பு வருங்க. அது கூட பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதாவது காதல்னா அதாவது ஒரு காமத்துக்காக செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த படுக்கேறி சுகபோகத்தை காட்டி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது என்னமோ பார்த்தோம் பிடிச்சோம் விரும்பினோம் நம்ம அணிக்கிட்டோம் பண்ணிட்டோம் அப்படி போனப்பா ஆகி போயிடுதுங்களா. அதை பார்த்து சூதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓகே, என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து உத்திராடம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ அது உத்திராட சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்ன விசாரம் சூரியனோட சாரம் இல்லைங்களா. அப்போ அதே சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 12 பார்த்தீங்கன்னா புஷ்கர நமசம் வாங்குறாரு, வர்க்கத்தும் ஆகிறார். அப்போ நவம்சம் இதே இடத்துல அங்கே இருப்பார். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு குலதெய்வம் கோயிலில் நம்மளுக்கு
உண்டான ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, அந்த கோயிலை எடுத்துக்கட்டுறது, பராமரிப்பாக்குறது, இதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களை ஊர் விட்டு ஊர் பட்டப்படிப்புக்காக, தொழிலுக்காக, நாம் ஒரு வேலை வாய்ப்புக்காக நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் நம்ம சிறப்பாக ஒரு அரசாங்க அங்கீகாரத்தோட அந்த ஊர் பெரிய மனுஷன் சப்போர்ட்டோட நல்ல சிறப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நம்ம அனுப்பக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்த பூர்வீக விட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வெளியேறி நம்ம பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ குழந்தைங்களோட அதிகமாக நம்ம பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கலைத்துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்திங்கனாக்கா இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, மாதிரி ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க, அதாவது மனைவி வழி சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு விரயம் பயணம் செய்யாமல் எதுவும் கிடைக்காதுங்க. ஓகேங்களா? போட்டு பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.